வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. ஸோ 23வது தவணை தொகை விரைவில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வைக்க போகிறாங்க. அதற்கு நீங்கள் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் ஒரு கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் கிசான் 23வது தவணை எப்பொழுது வரும், பணம் கிடைக்க முதல்ல இது எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும். ஸோ அதுக்கு தான் வெளியான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் தான் என்ன அப்படின்றது எல்லாமே நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு அப்டேட் மார்ச் 13 அன்று மத்திய அரசு பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகையை வெளியிட்டாங்க. இப்போ இந்த 23வது தவணை தொகை எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாட்டான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிஎம் கிசானுடைய திட்டங்களில் ஒன்றானது பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் அரசாங்கம் ஆண்டுதோறும் 6000 வழங்கி வருகிறது. இந்த பணம் தலா 2000 அப்படி வீதம் ஆண்டுக்கு 3 தவணைகளாக வழங்கப்பட்டு வருவது நிச்சயமாக வழங்கப்படுறதுங்க. ஸோ கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 9 கோடிக்கு அதிகமான விவசாயிகள் இந்த நிதியை பெற்றிருக்கிறார்கள். பிஎம் கிசானுடைய நிதியை 9 கோடிக்கு மேற்பட்டவர்கள் இந்த நிதியை பெற்றிருக்காங்க. ஸோ அதிகமான விவசாயிகள் இந்த நிதி தான் பயன்படுத்திருக்காங்க. மார்ச் 13, 2026 அன்று 22வது தவணை தொகை வெளியிடப்பட்டது. நாடு முழுவதும் 9 கோடிக்கு மேலே அதிகமான விவசாயிகள் இதில் பயன்படுறாங்க. இந்த நிலையில் 23வது தவணை தொகை எப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க, இதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ நாடு முழுவதுமே இந்த 23வது தவணை தொகைக்காக மக்கள் காத்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கி வைக்குவாங்களா, நாளைக்கு வர வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் 23வது தவணை தொகை பணம் வழங்கப்படும் என்று விவசாயிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் தகவலின் அடிப்படையில் இந்த முறை பணம் விரைவாக விவசாயிகளின் கணக்குகளில் வர வைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிகிறது. ஆனால் இந்த பணத்தை பெற விவசாயிகள் இகேஒய்சி முடித்திருப்பது அவசியம். இல்லையெனில் அந்த விவசாயிகளுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்துவிடும். இது தொடர்பாக மத்திய அரசு விதிகளை கடுமையாக்கி போட்டுள்ளது. ஏன்னா நிறைய ஃபேக்கான பிஎம் கிசான் பெறுகிற நபர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு சென்றடையக்கூடாது அப்படின்றதுக்காக சில விதிமுறைகளை கடுமையாக்கியிருக்காங்க இந்த பிஎம் கிசானில். அதை பின்பற்றி தான் பிஎம் கிசானில் பார்த்திங்கன்னா பணம் அனைத்துமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர இருக்குது. நீங்கள் பிஎம் கிசான் திட்டத்திற்கு தகுதியானவராக இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள pmkisan.gov. என்ற இணையதளத்தில் சென்று உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள் என்ற கிளிக் செய்து விவசாயி பதிவெண்ணை உள்ளிட்டு பின்னர் கேப்சியாவை உள்ளிட்டு உங்கள் நிலையை அறிந்து கொள்ளலாம். நீங்கள் தகுதியானவர்கள் என்றால் 23வது தவணை தொகை உங்கள் கணக்கில் வர வைக்கப்படும். நீங்கள் தகுதியற்றவர்கள் என்றால் உங்கள் விவரங்களுடன் மீண்டும் கணக்கில் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கான நீங்கள் புதிய விவசாய பதிவு நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷனை விருப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்தி புதிய ரெஜிஸ்ட்ரேஷனை கூட பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பாக சொல்லிடுறாங்க. மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மற்றும் ஜூலை, அக்டோபர் மாதங்களில் பணத்தை விடுவிக்கிறது. அதன்படி 22வது தவணை தொகை மார்ச் மாதத்தில் விடுவிக்கப்பட்டது. இருப்பினும் 23வது தவணை தொகை ஜூலை மாதத்திலே விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த திட்டத்தில் மத்திய அரசு ஒவ்வொரு வருடமாக தகுதியற்ற விவசாயிகளின் பெயர்களை நீக்கி வருகிறது. இதனால் நாடு முழுவதும் 1 கோடி விவசாயிகளின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு அப்டேட்டு அப்படின்றத குறிப்பாக சொல்லியிருக்காங்க. இந்த இகேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. எந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.